ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. என்னோடய வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது ஒன்றுனா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோம்னா பணம் தாங்க. பணம் இல்லாட்டி மனுஷன் இறந்த உடம்புக்கு சமம். புரியுதா? பணம் இல்லாத மனிதன் இறந்த பிணத்துக்கு சமம். ஏன்னா பணம் இருந்துச்சுன்னு வைங்களே, உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரர் எல்லாரும் வருவாங்க. இதுவே உங்கள் கையில் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களே, யாருமே உங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. புரியுதா? அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு காசு சம்பாதிங்க. காசு சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்பு பாசம் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்கும். தாய் தோப்பா அம்மா அப்பாவை கூட நீங்கள் ஒரு கட்டத்தில் காசை கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் இதே நீங்கள் பணம் இல்லாமல் இருந்தீங்கன்னா, செத்த பணம் இருக்குது தெரியுமா? செத்த பணத்தை அப்படித்தான் நம்ம வீடு கட்டுவோம், சொத்து சம்பாதிப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், எல்லாம் தேடி வைப்போம். கடைசியில் செத்த பிற்பாடு ஒரு நாள் கூட அந்த வீட்டில் நம்மளை வச்சிருக்க மாட்டாங்க. புரியுதா? இதுதாங்க பணத்துக்கும் நமக்குள்ள வித்தியாசம். புரியுதா? ஸோ அதனால் இருக்கிற கொஞ்ச காலத்தை சந்தோஷமாக வாழணும்னா அதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். அதனால் முடிந்த வரைக்கும் பணம் சம்பாதிங்க. நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் உங்களுக்கு வேணுங்கிற தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அதில் மீதிய மக்களுக்கு கொடுங்க. வேணுங்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ கெட்டது பண்ணியிருந்தாலும் உதவின்னு வரும்போது, ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அதில் நம்ம செஞ்ச பாவம் பாதி பாவம் போயிருன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிந்த வரை காசு சம்பாதிங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் யாரை ஏமாற்றி பொழைக்காதீங்க, யாரை ஏமாற்றி வாழணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ஒருத்தவங்களை ஏமாற்றினோம்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு கடவுள் ஒருத்தர் அனுப்பி வைப்பார். ஸோ அந்த நேரம் அந்த வழியை நமக்கு தாங்கிக்க முடியாது. அதனால் இப்போதுமே யாரையுமே ஏமாற்றாமல் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் காசு சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு அன்பு பாசம் பண்பு எல்லாமே தேடிட்டு வரும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.